சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு 58 நாட்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். சிம்ம ராசிக்கு சுக பாக்கியாதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். தாத்தா செய்த புண்ணியம், அப்பா செய்த புண்ணியத்தால் சிம்ம ராசியில் பிறப்பு அமைகிறது. நல்ல வீடு, விவசாய நிலம், ஆடு மாடு வளர்ப்பு, தாய் தந்தை இருவரும் சம்பாத்தியக்காரர்களாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருவார்கள். சிம்ம ராசி அன்பர்கள் கேட்டது கிடைக்கும். அடம் பிடிச்சாவது பிடிவாதம் பிடிச்சாவது தான் எண்ணம் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள். சிம்ம ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம். சிம்ம ராசிக்கு 12வது வீட்டில் செவ்வாய் நேசம் அடைகிறார். நிலம், சொத்து, வீடு பேரில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி கொடுப்பது அவ்வளவு சாதாரண எளிதானப்பட்ட காரியம் அல்ல. வீடு, நிலம், சொத்து வழியில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை அடைக்கிங்காட்டியும் போதுமான ஆயிரும். வீடு, நிலம் சுற்றி இருப்பவர்களிடம் பகை, போட்டி, விரோதம் சிம்மராசி என்பளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுவதற்கு சிம்மராசிக்காரர்கள் கடன் வாங்கக்கூடாது. அப்படி வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனையும் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியாது. அது ஏன் அப்படின்னா, சுக பாக்கியாதிபதி செவ்வாய் 6வது வீட்டில் உச்சமோ 12வது வீட்டில் நேசமும் அடையக்கூடிய காரணம். கொல்லம்பற்ற, உணவு விடுதி, ஹோட்டல் நடத்தக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டு, செங்கல் சூளை, மண், நிலம், பூமி, விவசாயம், அரசு, அரசியல் தொழில் சிம்மராசி என்பதற்கு மிகச்சிறப்பான உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் பார்க்கும்போது 9 நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 1-8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வருகிறார். செவ்வாய் என்றாலே போராளி, வேட்டைக்காரன், பூமி, நிலம், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், பெண்களுக்கு கலத்தரக்காரகன், தைரியக்காரகன், 2ல் 1 நீய நானு மோதி பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். வீர தீரத்திற்கு அதிபதியானவர். பற்கள், எலும்பு, இரத்தத்திற்கு அதிபதியானவர். யூனிஃபார்ம் வேலை, காவல்துறை, இராணுவம், மருத்துவம், போக்குவரத்து தொழிலாளர்கள், யூனிஃபார்ம் வேலைக்கு அதிபதியானவர். விவசாயம், பூஞ்செடி, கம்பிவேலி, செம்மண் பூமி, வாக்குவாதம், எதிர்வாதம் செய்து விடாமுயற்சியுடன் வெற்றியா தோல்வியா என்று இரண்டையும் சந்திக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய். ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அதாவது உடலில் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். சிம்ம ராசிக்கு சுக பாக்கியாதிபதியாக இருக்கும்போது அவர் லாபத்தில் அமரும்போது அடுத்த 58 நாட்கள் உங்கள் ராஜ்யம், நீங்கள் நினைச்சது சாதித்து கொள்ளலாம். 11வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அவர் பகை வீட்டில் அமர்ந்தாலும் சிம்ம ராசிக்கு பாக்கியத்திற்கு 3ஆம் வீட்டில் அமரும்போது உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். நீங்கள் சின்ன ஆசைப்பட்டாலும் சரி, பெரிய ஆசைப்பட்டாலும் சரி, பேராசைப்பட்டாலும் சரி, அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேறும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி. அளவற்ற பணம், பொருள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. சமூகத்தில் பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். வீடு கட்டலாம், புதிய வீட்டு மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புலாம் உண்டு. கொல்லம்பற்றை வைத்து கொண்டிருப்பவர்கள், ஹோட்டல் நடத்தி கொண்டிருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள், செங்கல் சோலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு. மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அடுத்த 58 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆடு மாடு கோழி வளர்ச்சி நன்றாக இருக்கும். 11வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து மிக அற்புதமான பலனை கொடுக்கிறார். 4ஆம் வீட்டிற்கு 8வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை சிம்மராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது.
இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். குரு செவ்வாய் 2 கிரகம் 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் வயது பெரியவர்களிடம் வாடா போடா அப்படின்னு மட்டு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. உங்கள் தாயார் வழி உறவுகளிடம் பகை செய்யக்கூடாது. தாய் மாமன்களிடம் எதிர்வாதம் போட்டி போடக்கூடாது. இரண்டாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாக்கு பேச்சால் கவனம். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 5வது வீட்டிற்கு விழுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செவ்வாய் பார்வை விழும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திரபாக்கியவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. பூரிய சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகும். பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை அடைத்துட்டு பத்திரங்களை மீண்டு வாங்கிட்டுருவோம். சொத்து வழியில் வீடு கட்டுவதற்கோ நிலபல சொத்துக்கள் வாங்குவதற்கோ கடன் வாங்கியிருப்பவர்கள் அந்த கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 58 நாட்கள் வருகிறது. பூரிய சொத்துக்கள் ஒரு பல வருடமாக பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்ய முடியாமல் இழுத்தடிப்பு போராட்டமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 58 நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பங்காளிகள் உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக வருவாங்க. பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. பகை நோய் எதிரி கடன் பெரும்பாலும் விலகும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். சிம்மராசிக்கு 6வது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது நோய் நொடி மருத்துவ செலவு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு சென்று கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் நிவர்த்தியாகும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 11வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது அடுத்த 58 நாட்கள் சிம்ம ராசி அன்பர்கள் சின்ன ஆசைப்பட்டாலும் சரி பெரு ஆசைப்பட்டாலும் சரி பெரிய ஆசைப்பட்டாலும் சரி செவ்வாய் அதையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பார். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகிறது. அடுத்த 58 நாட்கள் சிம்மராசினுடைய ராஜ்யமாக இருக்கும். எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் அடைக்கணும் எந்த காரியங்கள்லாம் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சியெல்லாம் அடுத்த 58 நாட்கள் சிம்மராசி என்பளுக்கு நிவர்த்தியாகும். நீங்கள் வெற்றி பெற்று மீண்டு வந்துடலாம். உபஜெயஸ்தானத்திலே செவ்வாய் அமரும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் எதிர்வாதம் போட்டி போடாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 11வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அண்ணன் அக்காவிடம் கொஞ்சம் பகை விரோதம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புண்டு. இதை சிம்மராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்கு 2வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. இப்போ கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிங்க. யாருக்கும் கடனாவோ கைமாத்தாவோ பணம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. சிம்மராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கண்டகச்சனியாக சிம்மராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் அப்போது கலகங்கள் பிறந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் புரிந்து அறிந்து நடந்து கொண்டால் சனி பகவானால் பெரிய அளவு பாதிப்புகள் இல்லை. நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. 7வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். முதல் தாரமாக இருந்தாலும் சரி 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் தடைப்பட்டாலும் உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். 11வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். நல்ல லாபங்களை கொடுக்கிறார். வீடு மனை நிலம் சொத்து மூலம் சிம்ம ராசி என்பளுக்கு பாக்கியங்களை கொடுக்க போகிறார். அது தந்தை வழியிலோ தாய் வழியிலோ லாபங்கள் சேரப்போகிறது. சிம்ம ராசி என்பர்கள் அடுத்த 58 நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.